ஒரு இந்த அப்பத்தை செய்கிறேன்னு சொன்னால் விடியவே இப்போ பின்னேறதுக்கு உங்களுக்கு அப்பம் வேணுமெண்டா காலம்புற பிடிக்க போடலன்னா இளநி கல் தண்ணி எல்லாம் போட்டு பந்து போல் குழச்சி வைக்கணும். குழச்சி வச்சுட்டு பின்னேறதுக்கு உங்களுக்கு 4 மணிக்கு தேவையாண்டா ஒரு 3 மணி போல் எடுத்து தேங்காய் பால் விட்டு அதை பால் எடுத்து பாலப்பத்துக்கு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பாலும் வச்சுக்கொண்டு இப்படி பால் எடுத்து வைக்கணும். பாலப்பத்துக்கு இப்படி எடுக்கணும். பால் எடுத்து வச்சுட்டு மிச்ச பால் கழுதுகள் எல்லாத்தையும் விட்டு மாவை இந்த பருவத்தில் கரைச்சிட்டு ஒரு 4-4:30 போல் சுட வலிக்கிட்டீங்களா இப்படி அப்பம் பெறும். இதுக்கு மெயினாக கல் முள்ளனியும் தான் இந்த அப்பத்தை இப்படி கொண்டு வர காரணம் இந்த கல் முள்ளனியும் தான். இந்த பாலும் கணக்க கூடவும் கூடாது குறையவும் கூடாது. அதுக்குரிய அளவாக இருக்கணும். குறைஞ்சாலும் அப்பம் வடிவில்லாம வரும், கூடினாலும் இப்படி இந்த சிவத்த தன்மையில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக கொஞ்சம் மெரிய பார்க்கும். பாலும் அளவாக இருக்கும். அளவாக இருந்தால் தான் அப்பம் வடிவாக இருக்கும். இந்த மாவிலேயே பள்ளி அப்பம் பாலப்பத்தை சுடணும். இது பாலப்பம் ஒரு சோடி 40 ரூபா, வெள்ளியப்பம் ஒரு சோடி 30 ரூபா. தோசை இரவில் தோசை சுடுறது தோசை ஒன்று 30 ரூபாக்கு. வெள்ளைச்சம்பல் சிவத்த சம்பல் தோசை கறி என்ற ஒரு கறி 3ஓடையும் சேர்த்து கொடுப்பேன். இதை பாருங்க, இது வெள்ளியப்பம். முதல் சுட்டதுன்னா பாலப்பம், இது வெள்ளியப்பம். எங்களோட அட்ரஸ் ஓடக்கரை கருத்துத்துறை தான். ஆனால் இந்த கொளிச்சோட்டால் ஓடக்கரை வீதிக்குள்ள இறங்கினா ஒரு 3வது வீடு அப்படி என்று சொல்லலாம். 1 2 3வது வீட்டில் இருக்குது. கொளிச்சோட்டால் ஓடக்கரைக்கு இறங்கணும். ஓடக்கரை வீதியில் உள்ளுக்கு இறங்கி வந்தால் 3வது வீடு. 077 045 10 21.